ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் வெற்றி தமிழ் நீட் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிசிக்ஸில் நீட் ரீநீட் கேட்டாங்களே 2024, அதில் ரெண்டாவது கேள்வி தமிழில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இங்கிலீஷில் நான் ஆல்ரெடி போட்டேன், இப்போ தமிழ்லேயே டிஸ்கஸ் பண்ணுறேன். ரெண்டும் ஒரே டைமில் தான் அப்லோட் ஆகும், பார்த்துக்கங்க. தமிழில் பார்த்திங்கன்னா பேசுகிறப்போ இங்கே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் பார்க்குறீங்க அப்படின்னா பார்க்கலாம், இதுலேயும் நம்ம நாலேஜ் ஷேர் பண்ணுறோம். தமிழ் மீடியத்துக்கு இது எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது என்றைக்குமே இனிமையாக தான் பார்க்குறாங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கோப்பப் பண்ணிடுறாங்க, சார் தமிழ் மீடியம் என்னால் முடியல, என்ன ரீசனாக இருக்கும்? இந்த கொஷின் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வெறும் ஏபிசிடிக்காக வரல. இதில் நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே இருந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது மட்டும் இல்லை, அடுத்து ஒரு 45 கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, இது ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணிடுவேன். இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், 2027 நீட்டு நீங்கள் பார்க்குற விதமே மாறிடும். அது ஒரு விஷயத்தை நான் ப்ராமிஸ் பண்ணி தரேன், சரியா? பட் ஃபஸ்ட் வீடியோ போடுறதுக்கப்புறம் இவ்வளோ நாள் கழிச்சு இந்த டிஸ்கஷன் வீடியோ வருதுன்னு நான் சொன்ன மாதிரி அட்மிஷன் என்கொயரி நானும் பார்த்தாகணும். ஸோ அதனால் லேட் ஆகிடுச்சு. பட் எனக்கு முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி எனக்கு இப்படி டீச் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், எனக்கு பிடிச்ச பாயிண்ட் தான். ஸோ அதனால் எப்படா டீச்சிங் வரும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசையும். ஸோ அதனால் இனிமேல் லேட் பண்ணாமல் நிறைய கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இனிமேல் நம்ம படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஃபார் நீட் 2027. சரி, இப்போ நம்ம 2026 இந்த கொஷின் பார்க்கணுமானா எஸ், இதை தான் நம்ம அடுத்த வருஷத்துக்கான அடிப்படையான ஒரு விஷயமா இருக்க போகுது. சரி, இப்போ கொஷினை படித்து பார்க்கலாம். தமிழில் படத்தில் காட்டியுள்ளவாறு ஒரு டயக்ராம் இருக்குது, பார்த்துக்கப்பா. வட்ட குறுக்கு வெட்டு பரப்பு கொண்ட ஒரு கிடைமட்ட குழாய் வழியாக, கிடைமட்டம்னா ஒன்றும் இல்லை, இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா தமிழில் புரிஞ்சுக்கணும். கிடைமட்டம் அப்படின்னா இது பாட்டில் எடுத்துக்கிறேன், இது கிடைமட்டம், இப்படி வச்சுருந்தா கிடைமட்டம், இப்படி வச்சுருந்தா செங்குத்து. இப்போ கிடைமட்டங்கிற வேர்டை வந்த உடனே இந்த பொசிஷனை ஞாபகம் வச்சுக்கணும். எது கிடைமட்டம்? வழியாக நீர் சீரான ஓட்டத்தில் பாய்கிறது. இந்த சீரான ஓட்டம்னா என்ன? அப்போ இந்த கொஷினில் பார்த்திங்கன்னா பயன்படுத்தக்கூடிய தேற்றங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே பாருமா, நான் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி கிராஷ் கோர்ஸ் யூடியூப்பில் எடுத்திருந்தேன். அதில் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் நம்ம சொல்லியிருப்போம், தமிழ்லே சொல்லியிருப்பேன், வெளியேறு வீதம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் சொல்லி கொடுத்துருப்போம், பெர்னோலி தேற்றம்னா என்னென்னு சொல்லி கொடுத்துருப்போம், தொடர்பரப்பு கோட்பாடையும் சொல்லி கொடுத்துருப்போம். இது எல்லாமே தேவை. இந்த ஒரு கொஷின் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்னு ஒரு லெசனில் வந்திருக்கு, திரவ இயக்கவியல்னு தமிழில் சொல்லுவாங்க. இந்த திரவ இயக்கவியல் எல்லாமே நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு விஷயந்தான். சார் கொஷின் பேப்பரில் பார்த்திங்கன்னா பெர்னோலி தேற்றம்ங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படலை, தொடர்பரப்பு கோட்பாடுங்கிற வார்த்தை பயன்படுத்தலை. ஆனால் அதை எப்படி பயன்படுத்துறது அதுதான் சொல்கிறேன். அதுக்கு தான் இந்த கேள்வி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். பட் அதுக்கு முன்னாடி வெளியேற விதம் உங்களுக்கு தெரியணும்னா இந்த இதை பாருங்கள். அண்ட் பார்த்திங்கன்னா அது ரிலேட்டடாக கேள்வி தமிழ்லேயே நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன், அதுவுமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அது வெறும் ஒரு கிராஷ் கோர்ஸ் தான். அந்த கிராஷ் கோர்ஸ்லேயே நம்ம அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 1 இயருக்கு அப்போ நம்ம சூப்பராக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பட் நான் இப்போ யூடியூப்பில் அவைலபிள் சோர்ஸை பற்றி பேசுகிறேன், அது நான் தான். ஓகே, வீடியோவில் எப்படி தெரிஞ்சு தெரியல, அது நான் தான். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ பாருங்கள். இது அங்கங்கே தேட வேணால் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்றேன், பார்த்துக்கம்மா. சரி, இப்போ பார்த்திங்கன்னா கேள்வி தொடர்ந்து படிக்கலாம். படத்தில் காட்டியுள்ளவாறு ஒரு கிடைமட்டமாக ஒரு குழாய் இருக்குது, ஒரு பைப் இருக்குது, அது வழியாக தண்ணி இப்படி பாஞ்சு போயிட்டுருக்கு, சீரான நேராக போயிட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாட்டர் பாட்டில் கரெக்டாக இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி இதுக்கு தண்ணி இருக்குல்ல, இந்த மாதிரி இங்கே ஒடுங்கி இருக்குல்ல, இதில் ஒடுங்கி இருக்குது, இது மேலே இருக்குது, தண்ணி அதில் வழியாக அப்படி போயிட்டுருக்கு. இங்கே நான் இதாக இருக்குது, பட் தண்ணி சீராக போயிட்டுருக்குன்னா அப்படி ஃப்ளோ ஆகி போயிட்டுருக்கு. P மற்றும் Q புள்ளிகளுக்கு இடையே நீரின் அழுத்த வேறுபாடு 15 N/cm². அது என்ன சார்? 2 புள்ளி, இங்கே ஒரு Pங்கிற புள்ளி, இங்கே ஒரு Qங்கிற புள்ளி, டயக்ராமில் பாருங்கள். இடையே நீர் அழுத்த வேறுபாடு ஒன்றும் இல்லை, இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும். அழுத்தம்னா என்ன சார்? இப்போ உதாரணத்துக்கு இதான் வாட்டர் பாட்டில் அப்படின்னா, இங்கே தண்ணி இருக்குல்ல, இந்த தண்ணி இங்கே இருக்கனால இங்கே ஒரு அழுத்தம் இருக்கும். இங்கே நான் கையை வச்சேன்னா தெரியும், புரியுதுக்காக சொல்கிறேன். ஆனால் உள்ளுக்குள்ளே தான் ஆக்சுவல் அழுத்தம் இருக்கும். அதாச்சு ஒரு சின்ன ஃபோன் கால்மா பாருங்கள். இப்போ இந்த தண்ணி இருக்குது இல்லையா, இந்த தண்ணி இந்த இடத்த ஃபுல்லாக பிடிச்ச அழுத்தம், அந்த அழுத்தம் இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ அழுத்தம் இருக்கும் அப்படிங்கிறத தரல, எவ்வளோ அழுத்த வேறுபாடு இருக்குங்கிறாங்க. வேறுபாடுனா கழித்தல், ஓகேவா? வேறுபாடுனா கழித்தல். உதாரணத்துக்கு இந்த இடத்த சார் 1ன்னு பேர் கொடுத்துக்கிறேன், இது 2ன்னு பேர் கொடுத்துக்கிறேன். வேறுபாடு அப்படின்னா கழித்தல். அழுத்தத்தை எதில் பயன்படுத்துவோம்? Pங்கிற லெட்டரில். அப்போ P1 கழித்தல் P2 மைனஸ் பண்ணிக்கிறோம், which is equal to கொஷின் பேப்பரில் எவ்வளோ கொடுத்துருக்கான் பாருங்கள், 15 Nm/2. சரி, மேற்கொண்டு படிக்கலாம். PQ புள்ளிகளுக்கு குறுக்கு வெட்டு பரப்புகள் முறையே 40 cm², 20 cm². குறுக்கு வெட்டு பரப்புனா என்ன? இங்கிலீஷில் ஏரியான்னு சொல்லுவோம். குறுக்கு வெட்டுனா அது குறுக்கு ஒரு வெட்டு எடுத்தோம்னா, இது வெட்டி எடுத்தோம்னா இதுதான் இது குறுக்கு வெட்டு பரப்பு. இதை வெட்டி எடுத்தோம்னா இது குறுக்கு வெட்டு பரப்பு.
இதோட அளவு வந்து பார்த்திங்கனாக்கன்னா 40 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர். எப்பயுமே கேள்வித்தாளில் சென்டிமீட்டர் வந்துருச்சுன்னா அதை மீட்டராக மாற்றிடணும். மாற்றிக்கலாம், கொஞ்சம் லேட்டராக போட்டு மாற்றிக்கலாம். சரி, குழாய் வழியாக நீர் பாயும் வீதம் வெளியேறும் வீதம் எல்லாம் ஓகே தான். ரேட் ஆஃப் ஃப்ளோ சென்டிமீட்டர் பவர் 3 செகண்ட் பவர் -1 அலகில் எவ்வளவு? இன்னும் கூடுதலாக என்ன தகவல் கொடுத்துருக்கேன்? நீரின் அடர்த்தி 1000 kg/m³ என கொள்க. கொஷினில் நீர் பாயும் வீதம் கேட்கலாம். இந்த நீர் பாயும் வீதம் வெளியேறும் வீதம்லாம் ஒன்றே தான். அது இங்கே நீங்கள் பார்க்கலாம். ரேட் ஆஃப் ஃப்ளோங்கிற விஷயத்த சார் சொல்லி கொடுத்துருப்பேன். ரைட், பேக் டு தி டாபிக். அதுக்கு ஃபார்முலா என்னென்னு கேட்டிங்கனாக்கன்னா ஒன்றும் இல்லை, A × V. ஏன்னா பரப்பு, ஏன்னா நம்ம என்ன சொன்னால் பரப்பு, வீனா திசைவேகம். இங்கேயும் நம்ம கண்டுபிடிக்கலாம் ஏரியா × V. கண்ணா பரப்பு கொஷின் பேப்பர்லேயே இருக்குது. அப்போ இந்த இடத்துல இதோட திசைவேகம் கண்டுபிடிச்சா ஆன்சர். இங்கேயும் பரப்பு இருக்குது, கொஷின் பேப்பரில் கொடுத்துட்டான். இதோட திசைவேகம் கண்டுபிடிச்சாலும் ஓகே. உதாரணத்துக்கு இடத்துல கூடிய திசைவேகம் V1, ரெண்டாவது இடத்துல கூடிய திசைவேகம் V2. இதில் ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும். இதுதான் டாஸ்க். V1 V2 2 பாயிண்ட் இருந்தால் பெர்னோலி வந்துடும் அந்த இடத்துல. ஓகே, திரவ இயக்கவியலை பொறுத்த வரைக்கும் திரவம் இல்லையா பாய்மம்னு சொல்லக்கூடிய பாஞ்சு போகக்கூடிய ஒரு துகள்களை பற்றி படிக்கிறப்போ பெர்னோலி வரும். ஓகேங்களா, 2 புள்ளிகளில் 2 துகள்கள் பறக்கிறப்போ காற்றுலையுமே பெர்னோலி தீரம் உண்டு. சார் திரவத்தை பற்றி மட்டும் பேசிகிட்டு இருக்கேன். காற்றுலையுமே பெர்னோலி தீரம் உண்டு. கூரைகள் பிச்சு எரிஞ்சிட்டு போகுது இல்லையா காற்றடிக்கிறப்போ, அதுலேயும் பெர்னோலி தீரம் உண்டு. பறக்கிறது இல்லையா, அதுலேயுமே பெர்னோலி தீரம் உண்டு. இதில் எல்லா விஷயத்துலையும் பெர்னோலி தீரம் உண்டு. திரவத்துலேயும் பெர்னோலி தீரம் உண்டு. அதை வச்சு நம்ம V1 V2 கண்டுபிடிக்க முயற்சி கொள்ளலாம். சரி பார்ப்போம். ஒரு பேஜ் ஒன்று எடுத்துக்கலாம். அப்போ கேள்வியில் என்ன கேட்டிருக்கான்? பாயும் வீதம். சரி, அது இருக்கட்டும், அதுதான் நம்ம கேள்வி. அதை அப்புறம் கண்டுபிடிக்கலாம். இப்போ முதல்ல வந்து பெர்னோலி தேற்றம். ஏன் பெர்னோலி தேற்றம் படிக்கணும்? அந்த வீடியோவை பாருங்கள். ஒரு நிமிஷம், ஒரு ஃபோன் கால். ஓகே, பெர்னோலி தேற்றம் என்ன சார்? பெர்னோலி தேற்றம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அழுத்த ஆற்றல் P1 + 1/2 ρ V1². இதை பற்றி நான் விளக்கி சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ρGH. ஏன் சார் இங்கே 1 போட்டிருக்கீங்க இங்கேயும் 1 போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஃபஸ்ட்டு கான்செப்ட். ஏன் சார் இங்கே 1 போடலை இங்கே 1 போடலை இங்கே 1 போடலை இங்கே 1 போடலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ணா இந்த கேள்வியில் கொடுக்கப்பட்டது ஒரே திரவம் தான், ஒரே பைப்பில் போகக்கூடிய ஒரே தண்ணி தான். அப்போ அதோட அடர்த்தி பொது. ஓகேவா, ரோனா நமக்கு என்னங்கன்னா அடர்த்தி பொதுவாக இருக்கனால சார் அந்த இடத்துல 1 பயன்படுத்தலை. G அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா புவியீர்ப்பு, ஆக்சிலேஷன் டு த கிராவிட்டி, புவியீர்ப்பு முடுக்கம். ரெண்டுமே பூமியில் தானே இருக்குது, அதனால் நான் ரெண்டுக்குமே 1 இந்த இடத்துல 1 போடல. H அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவனிங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த குறிப்பிட்ட புள்ளி பொதுவாக எடுத்துக்கலாம். இந்த இடத்துல கூட ரேட் ஆஃப் ஃப்ளோவை கண்டுபிடிக்கலாம், பாயும் வீதத்தை கண்டுபிடிக்கலாம். கொஞ்சம் இங்கிலீஷ் பயன்படுத்த பயப்படாதீங்க, இங்கிலீஷும் சொல்லி அந்த பழக்கம் வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு உயரம், இங்கே உயரம், ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்குது. அப்போ ரெண்டுக்கும் உயரம் ஒன்று தான். சரி, இது முதல் தகவல். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பெர்னோலி சொல்கிறாரு அப்படின்னா, ரெண்டாவது இடத்துக்கு இருக்கிறது ஈக்குவலாக ஆகணும்னு சொல்கிறாரு. அப்போ இந்த இடத்துல P2 + 1/2 ρ V2² + ρGH. சார் வீணா என்ன சார்? திசை வேகம்மா. ஓகேவா, வீணா என்னென்னா திசை வேகம். பீனா என்ன சார்? கொஷின் பேப்பரோட லாங்குவேஜ் படி அழுத்தம். ஆனால் இது ஒரு அழுத்த ஆற்றலாக தான் இருக்கும். பட் கொஷின் பேப்பர் லாங்குவேஜ் படி அழுத்தம் ஒன்றும் இல்லை. இனிமேல் கணக்கு தான், பொதுவான கணக்கு தான். இந்த P2 இந்த பக்கம் மைனஸில் வரட்டும். அப்போ P1 - P2, P2 மைனஸில் வந்தால் P1 - P2 which is equal to, இது எதுக்கு சமமாக இருக்குன்னு பார்க்கலாம். ஏன் சார் அப்படின்னா, இங்கே P ப்ளஸில் இருக்குது, இந்த பக்கம் வரப்போ மைனஸ். அதே மாதிரி இது ப்ளஸில் இருக்குது, அந்த பக்கம் போனால் மைனஸ். எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறத ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். ρGH காமனாக இருக்கனால சார் கேன்சல் பண்ணிடுறேன். இதை எடுத்து எழுதுவோம், 1/2 ρ V2². இது சார் மைனஸில் கொண்டு போக சொன்னால் ஞாபகம் இருக்கா? அது மைனஸில் போடுவோம், 1/2 ρ V1². இந்த 2 டேர்ம்லேயுமே என்ன காமனாக இருக்குன்னு பாருங்கள். ரோ பொதுவாக இருக்குது சார், ரோ பொதுவாக இருக்குது. அது மட்டுமா பொதுவாக இருக்குது? இல்லை, 1/2 பொதுவாக இருக்குது. தூக்கி வெளியே வை. P1 - P2 எங்கேயே பார்த்த மாதிரி இருக்கா? கொஷின் பேப்பரில் கொடுத்துருந்தானா?
2 குறுக்கு வெட்டு பரப்புக்கும் நடுவில் கூடிய அழுத்த வேறுபாடு 15. அப்போ சார் இங்கே போட்டு கரெக்டா கொஷின் பேப்பரில் இந்த டேர்ம் இருக்குது எவ்வளோ 15 which is equal to இதுலேருந்து பொதுவாக சார் என்ன எழுதி கொடுத்தேன் 1/2 ரோ உள்ள என்ன சார் இருக்கும் இந்த இடத்துல V2², இங்கே V1². சரியா போச்சு. இது என்னது அடர்த்தியா நீரோட அடர்த்தி கொஷின் பேப்பரில் எவ்வளோ 1000. கொஷின் பேப்பரில் கொடுக்கலாம்னா 1000 தான். 15 which is equal to 1/2 into 1000. இப்போ இதுக்கு ரெண்டுக்கு ரிலேஷன்ஷிப் தெரில. நான் கொஷின் பேப்பரில் கேட்டது V1 V2 தேவை நமக்கு, ஏதாவது ஒன்று தெரிஞ்சாலும் ஓகே தான். அதை கண்டுபிடிக்க பெர்னோலி தியரம் தேவைப்படுதுங்கிறத யோசிக்கணும். பெர்னோலி தியரத்துலேயும் இதுக்கு 2 பேருக்கு ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ இங்கிருந்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொடர்பரப்பு கோட்பாட்டுக்கு போகலாம். எப்படி அதை யோசிக்கணும் அப்படின்னாக்கா நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. திசைவேகங்களை கண்டறியணும் அப்படின்னா பெர்னோலி தியரம். 2 திசைவேகங்களுக்கு தொடர்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது பேரே தொடர்பு பரப்பு கோட்பாடு தான். அது இந்த போயிடலாம். அது என்னது தொடர்பு பரப்பு கோட்பாடு, இங்கிலீஷில் ஏரியா ஆஃப் கண்டினியூட்டி, தொடர்பரப்பு கோட்பாடுன்னு கூட சொல்லலாம். என்ன சார் ஃபார்முலா? ஏரியா A1 V1 which is equal to A2 V2. சார் ஏன்னா என்ன சார்? பரப்பு 2 பாயிண்டில் இருக்கு இல்லையா, 2 பாயிண்ட். முதது எவ்வளோ சார்? 40. சார் இதை சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொன்னீங்க, அதை மீட்டர் ஸ்கொயராக மாற்றணும்னு சொன்னீங்க, ஏன் மாற்றலை சொல்கிறேன். முன்னாடி இதில் எழுதிக்கலாம். V1 கண்டு தெரியுமா? தெரியாது. 2 பகுதியிலுமே நமக்கு எவ்வளோ வேகம் போகுதுன்னு தெரியாது. V1 which is equal to இது 20 into V2. ஆனால் 0 கெட்டிங் கேன்சல்மா, இது கேன்சல் பண்ணால் 2. இதெல்லாம் தெரியல, பேசிக் மேத்ஸ் தான். இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். V2 2 டைம் V1 கண்ணா. ஸோ இதை வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோமா? ஸ்டில் 2 பேருக்கும் சம்மந்தம் வந்துருச்சு. இதை ஸ்கொயர் பண்ணிக்கங்க நம்ம அதில் போடுறதுக்காக. இந்த பக்கம் V2 ஸ்கொயர் பண்ணால் V2², இதை ஸ்கொயர் பண்ணோம்னா 2 ஸ்கொயர் பண்ணால் 4, V1 ஸ்கொயர் பண்ணால் V1². ஏன் சார் இப்படி பண்ணிங்க அப்படின்னா இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுங்கண்ணா. அதனால் இப்போ V2² கண்டுபிடிச்சிட்டோம். என்னென்னு கண்டுபிடிச்சோம்? V1². எத்தனை டைமு? 4 டைம் V1² மைனஸ் V1². மைனஸ் பண்ணால் 3 டைம் V1². இதை அடுத்த இதில் போடலாம். பேஜ் 10ல் இன்னொரு பேஜ் சார் எடுத்துக்கிறேன், எப்படி போடலாம் அப்படிங்கிறது. இது வரைக்கும் நீங்கள் கவனிக்கிறீங்கன்னா ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இது இன்னும் டெப்த்தாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஆஃப்லைன் பசங்களுக்கு சொல்லித்தரோம். நீங்கள் நேராக வந்து படிக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆன்லைனில் படிக்கணும்னாலும் அந்த ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதில் நம்ம வந்து ஃபுல் லெக்சராகவே சொல்லிக் கொடுப்போம். நீங்கள் இது 2லேயுமே படிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நான் யூடியூப்பில் போட்டுட்ருக்கேன். ஸோ அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ கிட்டத்தட்ட நம்ம 6800ங்கிற ஒரு கோலை நோக்கி போயிட்டுருக்கோம் சப்ஸ்கிரைபரில். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணக்கூடிய சப்ஸ்கிரைப் எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். சரி, வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ என்ன கண்டுபிடிச்சோம்? 15 which is equal to 1/2 into 1000. ரிலேஷன்ஷிப்பில் 4 டைம் V1² மைனஸ் இதுவும் V1² தான். மைனஸ் பண்ண முடியுமா? முடியும். அப்போ 1/2 into 1000 மைனஸ் பண்ண 3 டைம் V1². இது 15. இப்போ நம்ம கேன்சல் மட்டும் பண்ணால் போதுங்கண்ணா. இதை கேன்சல் பண்ணால் 1000ல் பாதி 500. இதை கேன்சல் பண்ணால் 5 3 15. இதை கேன்சல் பண்ணால் 500ல் எத்தனை 5 இருக்குது? 105. மீதி இந்த 1 இருக்குது. இங்கே 100 முறை V1² இருக்குது. இது வகத்தில் கொண்டு வந்தால் 1/100 which is equal to V1². ஸ்கொயர் போனோம்னா நம்ம என்ன எடுக்கணும்? ரூட் எடுக்கணும், இருமடின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம அதை எடுக்க போகிறோம். அப்போ V1 which is equal to √1/100. 1 வெளியே எடுத்துடலாம், 100 வெளியே எடுத்தால் 10 கண்ணா V1. யூனிட்டை போடுமா? ஏன்னா இந்த கேள்வியில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. என்ன ட்ரிக் இருக்குது அப்படின்னா, இங்கே கவனிப்பா, ஒரு நிமிஷம் சொல்கிறேன். சார் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏன் இந்த இடத்துல மீட்டர் ஸ்கொயராக மாற்றலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே சார் மீட்டர் ஸ்கொயர்னு மாற்றினாலும் இங்கேயும் மீட்டர் ஸ்கொயர் வரதுனால கேன்சல் ஆகிடும். இங்கே சார் வந்து பார்த்திங்கன்னா சென்டிமீட்டராக மீட்டராக பார்க்க தேவையில்லை. ஏன்னா 2 பக்கமும் அது இருக்கிறதுனால ஒரு ஈக்குவலுக்கு 2 பக்கமும் ஒரே யூனிட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை மாற்ற தேவையில்லை, அது கேன்சல் ஆகிடும். பட் இங்கே அப்படி இல்லை. இங்கே பாருங்கள், கொஷின் பேப்பரில் இந்த வித்தியாசம் P1 மைனஸ் P2 எவ்வளோ கொடுத்துருந்தான்? 15 நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். மீட்டரில் கொடுத்துருந்தான், மற்றெல்லாம் விட்டுருமா, மீட்டரில் கொடுத்துருந்தான். இங்கே ரோ அப்படிங்கிறதையுமே 1000ல் கொடுத்துருந்தான். 1000 கிலோகிராம் டிவைடட் பை மீட்டர் கியூப். அதுலேயும் ஒரு டேர்ம் மீட்டர் தான். அப்போ ஒரு வேளை சார் இதோட யூனிட் எழுதுனா என்னது? மீட்டரில் வந்துடும். இதோட யூனிட் எழுதுனா மீட்டரில் வரணும். வெலாசிட்டியோட யூனிட் மீட்டர் பை செகண்ட். அதனால் அதை அப்படியே பயன்படுத்தலாம். ஆனால்
கொஷினில் பாருப்பா, இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ட்ரிக்கியாக பாரு. கொஷினில் சென்டிமீட்டரில் தான் ஆன்சர் கேட்குறான். அவ்வளோதான், கண்டுபிடிச்சிட்டோம். ஏன் சார் கண்டுபிடிச்சிட்டோன்னா V1 ஏதாவது ஒரு இடம் கிடச்சா போதும், இல்லை ஏதாவது ஒரு வெலாசிட்டி கண்டுபிடிச்சா போதும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்கான், பாயும் வீதம் கேட்டிருக்கான். ஸோ பாயும் வீதத்துக்கு ஃபார்முலா A1V1, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஏரியா எவ்வளோக்கண்ணா 40, செகண்ட் ஏரியா சாரி வெலாசிட்டி, அதுக்கோட வெலாசிட்டி எவ்வளோ, திசைவேகம் எவ்வளோ 10, சாரி பாருப்பா ஒரு நிமிஷம், நான் என்ன சொல்கிறேன்னு. ஏன் சார் இந்த 1/10 போட முடியல அப்படின்னா, இதோட யூனிட் கொஷின் பேப்பரில் சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ இதுவுமே சென்டிமீட்டரில் இருக்கணும். எப்படி சார் மாற்றுறது, இங்கே நான் போட்டு காட்டுறேன். V1ஓட வேல்யூ என்னக்கன்னா 1/10 மீட்டர்/செகண்ட். ஒரு மீட்டரில் எவ்வளோ சென்டிமீட்டர் உண்டு, 100. அப்போ அதை அப்படியே போடு. V1 which is equal to 1/10 100 cm/second. ஒரு 0 கெட்டிங் கேன்சல். அப்போ V1 equal to 10 cm/second. கண்ணா எவ்வளோ, 10 cm/second. இது சென்டிமீட்டர்/செகண்டில் வந்துருச்சு. அப்போ இதை நான் சார் எடுத்துக்கலாம். அப்போ 10. அப்போ இங்கே 1/10 போடக்கூடாது, 10ன்னு போடணும். இதோட யூனிட்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர். V1க்கு எவ்வளோ கண்டுபிடிச்சோம், சென்டிமீட்டர்/செகண்ட். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா, இது ரெண்டையும் ஃபஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்கன்னா 400. இதை பண்ணால் சென்டிமீட்டர் கியூப் /செகண்ட். ஆன்சர் 400. கீழே இருக்குன்னு ஒரு டைம் செக் பண்ணலாம். நான் சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன், இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது, இதுதான் ஆன்சர். இங்கே நீங்கள் குழம்பிருப்பீங்க, இன்னொரு டைம் சொல்கிறேன். கண்ணா கேள்வியில் எல்லாமே மீட்டருங்கிற வார்த்தையில் குறிப்பிடப்பட்டிருக்கனால யூனிட்டும் மீட்டர்/செகண்டில் தான் வரணும். ஆனால் ஆன்சர் அவன் என்ன கேட்குறான்னா சென்டிமீட்டரில் கேட்குறான். இந்த இடத்துல வந்து பாயும் வீதத்துக்கு A1V1 பயன்படுத்தலாம், A2V2 பயன்படுத்தலாம். அப்புறம் சொல்கிறேன். இப்போ ஏரியா A1ங்கிறது கொஷின் பேப்பரில் சார் 40ன்னு எடுத்துக்கிறேன், ஏன்னா கொஷின் பேப்பர் சென்டிமீட்டரில் கேட்டதுனால. ஆனால் V1 வந்து பார்த்தீங்கன்னா அதே சென்டிமீட்டரில் எடுக்கணும். நாங்கள் மீட்டரில் இருக்கனால இங்கே வந்துட்டேன். ஒன்றும் இல்லை, ஒரு மீட்டர் அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டருக்கு ஈக்குவல். அப்போ 100ஆல் பெருக்கிறேன், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஒரு 0 கேன்சல். அப்போ எனக்கு 10 கிடச்சிருச்சு. சார் A2V2 பயன்படுத்தலாமா? எஸ், பயன்படுத்தலாம். இங்கே போட்டு காட்டுறேன். A2V2 இது ஆன்சர் தான். செகண்ட் ஏரியா எவ்வளோ, ரெண்டாவது ஏரியா எவ்வளோ, 20. சார் V2 கண்டுபிடிக்க முடியுமே. எப்படி சார், நம்ம தான் கண்டுபிடிச்சோமே. V2 என்னது, 2 டைம் V1, 2 முறை V1ஓட பெருக்கிற பிளான். V1 எவ்வளோ கண்ணா கவனிங்க, நான் சென்டிமீட்டரில் எடுத்துக்கிறேன். ஸோ அதனால் 10. அப்போ 20 cm/second, அதுதான் V2. தூக்கி இங்கே போடுப்பா. ஸோ V2 20. ஏரியா A2 அதோட யூனிட் வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர். V2ஓட யூனிட்டு சென்டிமீட்டர்/செகண்ட். இங்கே 2 இங்கே 1 கூட்டினோம்னா கீழே ஒரே மாதிரி இருக்குது, மேலே ஆட் பண்ண 3. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணோம்னா 400 cm3 /second. ஸோ இந்த ஃபார்முலாவிலையும் 400 தான் கிடைக்குது. ஸோ மாறி கூட கிடைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா கேள்வித்தாளில் பாயும் வீதம் அப்படிங்கிறது எந்த புள்ளியில் வேணால் இருக்கலாம். Pங்கிற புள்ளியிலும் இருக்கலாம், Qங்கிற புள்ளியிலும் இருக்கலாம், ஏதாவது ஒன்று. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம இப்படி தான் கண்டுபிடிக்கணும். சரியா? ஒரு டைம் கேள்வியை முழுசாக ஒரு டைம் படித்து பார்க்கலாமா? கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் இந்த கேள்வி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், பெருசு இல்லை. எஸ், ஏன்னா நம்ம கொஷினில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. முதல் விஷயம், கேள்வியில் வந்து பார்த்தீங்கன்னா பாயும் வீதம் கேட்டிருக்காங்க. அப்போ பாயும் வீதம் கேட்குறாங்க அப்படின்னா A1V1 தேவை, ஆர் A2V2 தேவை. கொஷின் பேப்பரில் A இருக்குது, பரப்பு இருக்குது, திசைவேகங்கள் தேவை, Vங்கிற விஷயம் தேவை. V1 V2 இருக்கனால சார் பெர்னோலி தேரியத்துக்கு போகிறேன். அங்கே போனால் V1 V2 ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்க முடியும். ஐ மீன் ரிலேஷன்ஷிப் இல்லை, V1 V2 கண்டுபிடிக்க முடியும். சொன்ன மாதிரி பெர்னோலி தேரியம் முடிவில் பாருங்கள், V2 கிடச்சிருக்கும், ஆர் V1 கிடச்சிருக்கும், ஏதாவது ஒன்று கிடச்சிருக்கும். எனக்கு வந்து அந்த கேள்வி பெர்னோலி தியரை பயன்படுத்துகிறப்போ 2 திசைவேகங்கள் வந்து கழித்தலோடு நிற்குது. அப்போ அதுக்கு 2க்கு நடுவில் ஒரு தொடர்பு தேவை. அப்போ நம்ம தொடர்பரப்பு கோட்பாட்டுக்கு போகிறோம். ஸோ அங்கேருந்து நம்ம 2 திசைவேகங்களோட தொடர்பையும் கண்டுபிடிச்சி பெர்னோலி தியரத்தை பயன்படுத்தி நம்ம திசைவேகத்தை எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கிறோம். அதை கொண்டு வந்து நான் சொன்ன மாதிரி பாயும் வீதத்தில் போட்டு கேள்வியில் கேட்ட பாயும் வீதத்தை கண்டுபிடிச்சோம். ஸோ இதுதான் இந்த கேள்வியில் இருக்கக்கூடிய லேடர். அப்போ திரவ இயக்கவியலில் கூடிய எல்லா கேள்வியும் நல்லா படிச்சிருந்தா, எல்லா ஃபார்முலாவும் நல்லா படிச்சிருந்தா மட்டும் தான் இதை போட முடியும். சும்மா வெறுமனே உன்னால் போட முடியும் நான் போய் சொல்ல விருப்பப்படலை. கண்டிப்பாக இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா படிக்கணும், நிறைய கேள்வி போட்டு பார்க்கணும். எக்ஸாம் ஹால் போகிறதுக்கு முன்னாடி நிறைய கேள்விகள் போட்டு பார்க்கணும். ஒன்ஸ் அகேன் நம்மளோட இது இங்கிலீஷ்லேயும் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், சேம் டைமில் அப்லோட் ஆகும் பாருங்கள். நம்ம கிளாஸஸ் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். பட் மற்ற டீட்டெயிலாக நான் பேசலை, ஏன்னா இந்த வீடியோ கண்டென்ட் அது கிடையாது. பட் இதை பற்றி இன்னுமே நீங்கள் அந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் கொடுத்துருக்கேன். பட் இது ஒரு கிராஸ் கோர்ஸ் மட்டும்தான். பட் இன்னுமே டெப்த்தாக இதை நான் டிஸ்கஸ் பண்ணி போடுறேன். அதுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் கூட்டி கொடுங்க, 6800 கொண்டு வாங்க.
நமக்கும் பூஸ்ட்டாக இருக்கும். டக்குன்னு சொல்லிட்டு ஓகே நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கா நம்ம போகலாம் அப்படின்ட்டு. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் மீட் பண்ணலாமா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.